ஹே கைஸ், தனுஷ் நடிச்சு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோடைய மிஸ்டேக்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் திருச்சிற்றம்பலம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, லாரி மோதி. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த காரோடைய டிக்கி ஓப்பன் ஆகிடும். அதே காரை லாங் ஷாட்டில் காமிக்கும் போது காரோடைய டிக்கி லாக் ஆகிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யார் அந்த காரோடைய டிக்கியை க்ளோஸ் பண்ணது? தாத்தாவும் பேரனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதில் 2 பேரும் சரக்கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஃப்ரேம் பை ஃப்ரேம் சரக்கோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும். பாட்டில் தொடாமலே எப்படி சரக்கோட அளவு மாறிக்கிட்டே இருக்கும்? இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் தனுஷ் நித்யாமேனன் கூட வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராசிகண்ணா கூட வர மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ராசிகண்ணாவோட வர சீன்ஸ் எல்லாமே நீங்கள் தனுஷை நோட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தாடி மீசையை ட்ரிம் பண்ணி வச்சுருப்பாங்க, சின்ன வயசாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது சோபனா கூட வர சீன்ஸ் எல்லாமே நோட் பண்ணீங்க அப்படின்னா தாடி மீசையெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பையனாக காமிச்சிருப்பாங்க. ஒரே நாளில் நித்யாமேனன் கூட இருக்கிற சீன்ஸும் வரும், அதே மாதிரி ராசிகண்ணா கூட வர சீன்ஸும் வரும். சீன் பை சீன் தனுஷோடைய தாடியும் மீசையும் அளவு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பாரதி ராஜா அவர்கள் டிவி பார்க்கும்போது ஒரு ஆண் குழந்தை காணாமல் போன மாதிரி தான் நியூஸ் வரும். அதே இது சோபனா வீட்டுக்கு வரும்போது சோபனாவுடைய அப்பா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பெண் குழந்தை காணாமல் போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் தனுஷ் பார்க்கும்போது பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆண் குழந்தை எங்கே போச்சு? ராசிகண்ணாவும் தனுஷும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சேட்டிங்கை நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில மெசேஜில் டைமே இருக்காது. வாட்ஸ்அப்பில் டைமெல்லாம் கைட் பண்ண முடியுமா? பிரகாஷ்ராஜ் யூனிஃபார்மை தச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 சீன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் கிழிஞ்சு போன யூனிஃபார்மை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் தான் அந்த யூனிஃபார்மை அப்போவே தச்சுட்டாரே, அப்புறம் எப்படி திருப்பி கிழிஞ்சிருக்கும்? கிளைமேக்ஸ் சீனில் தனுஷ் சோபனாவை பார்க்குறதுக்காண்டி ஃபாரினுக்கு வந்திருப்பார். அப்போது வீடியோ கால் பேசிக்கிட்டே வருவார் தனுஷ் சோபனா கிட்ட. தனுஷ் சோபனாவை நேரில் பார்த்ததுமே ஃபோனை கட் பண்ணிடுவார். ஆனாலும் சோபனாவுடைய ஃபோனில் தனுஷ் வீடியோ காலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த சீனில் பாரதி ராஜா அரபிக்குத்து சாங்கை முணுமுணுக்கிற மாதிரி ஷாட் இருக்கும். ஆனால் இந்த கதை 2021 தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய லிரிக்ஸ் வீடியோவை 2022 தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி 2021 இந்த பாட்டை பாடியிருக்க முடியும்? இந்த சீனில் குழந்தையை காணோம்னு நியூஸில் வரும். அப்போ நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும். அதே இது பிரகாஷ்ராஜ் அந்த ரவுடிகள் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் பிரகாஷ்ராஜ் இன்டர்வியூ கொடுப்பாரு. அப்போ நோட் பண்ணீங்க அப்படின்னா டிவி சேனலில் டைம் மிஸ் ஆகிருக்கும். சோபனா தம்பி லவ் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி கேக் வாங்கிட்டு வந்திருப்பார் தனுஷுக்கு. அந்த கேக்கை தனுஷ் அவர் மூஞ்சியிலேயே அப்பிடுவார். அந்த கேக்கு கையில் தான் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அடுத்த ஃப்ரேம்லேயே அந்த கேக்கை எங்கே தூக்கி போட்டாருன்னு தெரியல, கேக்கு இல்லாமல் தான் வந்திருப்பார். அந்த கேக்கு எங்கே போச்சு? தனுஷ் கோவத்தில் சாப்பாடு தட்டை தள்ளி விட்டுருவார். அப்போது தட்டில் சாப்பாடு இருக்கும். அதே தட்டை பிரகாஷ்ராஜ் 2-3 தடவை அவர் தூக்கி எறியும் போது அந்த தட்டு கழுவி வச்ச தட்டு மாதிரி இருக்கும். ஆனால் தனுஷ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த தட்டை தான் தூக்கி போட்டார். அந்த தட்டு எங்கே போச்சு? அதே மாதிரி அந்த டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் சரியாயிரும்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் எந்த ஒரு சீன்லையுமே பிரகாஷ்ராஜுக்கு ஃபிசியோதெரப்பி கொடுத்த மாதிரியே காட்டியிருக்க மாட்டாங்க. தனுஷ் வீட்டில் ஒரு கேலண்டர் மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த கேலண்டரில் ஒரு சில சீன்ஸ் எல்லாமே 2 தலைவர் ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து வர சீன்ஸ் எல்லாமே அந்த தலைவரை மறைக்கிறதுக்காண்டி 2 சாமி ஃபோட்டோவை ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் சோபனாவுடைய அப்பா கேரக்டர் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னே தெரியல. உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன கண்டினியூட்டி சொதப்பல். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.